அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், இம்மட்டும் உதவி செய்தவர், இனியும் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிற தேவன், நமக்குண்டான காரியங்களிலே நமக்கு உதவி செய்கிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன், இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அநேக காரியங்கள், ஒரு 3 காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் தேவன் வைத்திருக்கிற அந்த மகா பெரிய மீட்பின் திட்டம், நம்முடைய வாழ்விலே தேவன் எவைகளை செய்வார், எவைகளை செய்திருக்கிறார் என்று பேசுகிறார். 2வது அங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறான், இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளைகளாக சதா காலங்களிலும் கலங்காமல் இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியாய் நாம் காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். ஆரோக்கியத்தை தந்து, பலன் தந்து, சுகம் தந்து என்ன செய்வாராம்? ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்வு. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனால என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? ஒரு பெரிய ரட்சிப்பினாலே, ஒரு மீட்பினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் என்ன செய்யும் சொன்னா, தேவனாலே ஒரு நித்திய ரட்சிப்பு. ஆண்டவர் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சொன்னா, ஒரு நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? ரட்சித்திருக்கிறார், மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். மீட்டு கொண்டு வந்த தேவன் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் இஸ்ரவேல் என்று சொல்லுகிற போது தேவ ஜனங்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல், தேவனாலே பெயர் சூட்டப்பட்டதான இஸ்ரேல், தேவன் தான் அவனை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மையும் அவர் தான் என்ன செய்திருக்கிறார்? நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்துவார். அல்லேலூயா. சரியா என்னோடு கூட கவனியுங்கள். முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவ ஜனம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் என்று சொல்லுகிற போது தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட நீங்கள் சரியாய் காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிற போது முதல் 3 காரியங்கள் ஆண்டவர் பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிள்ளை என்று சொல்லுகிற போது முதல் காரியம், நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்வு எப்போ தேவன் விரும்புகிற அந்த பூரண ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போகிறது என்று பார்க்கிற போது முதல் காரியம், நான் யார், என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியணும்னு சொன்னா, நம்ம யாருன்னு தெரியணும், நம்முடைய தேவன் யாருன்னு நமக்கு தெரியணும். 2வது காரியம், நான் யாருன்னு எனக்கு தெரியணும், என் தேவன் எனக்காக என்ன செய்தார் என்று எனக்கு தெரியணும். 3வது காரியம், நான் யாருன்னு எனக்கு தெரியணும், என் தேவன் எனக்கு என்ன செய்வார்னு எனக்கு தெரியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை சரியாய் உணர்ந்து கொள்ள முடியுமானால் நீங்களும் நானும் எப்படி இருப்போம்னு சொன்னா, தேவ ஜனங்களாய். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் என்ன செய்வானா, என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் இருப்பான்.
இஸ்ரவேல் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் கலங்காமல் இருப்போம். அப்போ நீங்களும் நானும் இஸ்ரவேலா என்ன செய்யணும் சொன்னா, நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்ரவேல் என்று சொல்லுகிற போது, என்னோடு கூட யாத்திராகமம் 4:22 வாசிக்கிற போது ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன். பாருங்க, நீங்களும் நானும் யாருன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், குமாரர்களாய் குமாரத்திகளாய் தேவனால என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகளே எப்படிப்பட்ட பிள்ளைகளா, ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னார். சேஷ்ட புத்திரன் சொன்னார். முதலாவது என்று சொல்லுகிறார், சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கு என்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சேஷ்ட புத்திரம் என்று சொன்னால் உபாகமம் 21:16-17 வசனங்கள் சொல்லுகிறது, ஒரு பிள்ளை பிறக்கிற போது அது விரும்பப்பட்டவளிடத்திலே பிறந்தாலும் அல்லது வெறுக்கப்பட்டவளிடத்திலே பிறந்தாலும், யாரிடத்திலே பிறந்தாலும் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. முதல் பிறக்கிற பிள்ளை அந்த சேஷ்ட பாகத்தை பெற்றுக்கொள்ளும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த சேஷ்ட புத்திரம், அந்த சுதந்திரத்தினுடைய மேன்மை என்னன்னு சொன்னா 2 மடங்கு ஆசீர்வாதமா சொல்லுகிறார். விரும்பப்பட்டவளோ வெறுக்கப்பட்டவளோ யாரிடத்துல பிறந்தாலும் அந்த முதல் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டி இருக்கிறதா, சொத்துக்களை எல்லாம் பிரிக்கும் போது 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கணுமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்து அறிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் தேவனுடைய சேஷ்ட புத்திரர்கள். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல சத்தமா சொல்லுங்க, எத்தனை கிடைக்குமா? 2 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை அவருடைய. பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுவும் அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்னு சொன்னா 2 மடங்கு. ஏன் அந்த ஆசீர்வாதம் வருகிறது? நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சேஷ்ட புத்திரன். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்குரியவனாக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, எரேமியா சொல்லுகிற போது, எரேமியா 31:9 சொல்லுகிற போது சொல்லுகிறான், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை பாருங்க, அவர் சொல்லுகிறார், அவர்களை நான் என்ன செய்வேன்னு சொன்னா, தண்ணீர்கள் உள்ள நதிகளை அன்றைக்கு என்ன செய்வாரா, நடத்துவார். வழி நடத்துகிற தேவன். நீங்களும் நானும் தேவனாலே வழி நடத்தப்படுகிறோம். அதுவும் எப்படி வழி நடத்துவாரா, இடராத வழியிலே நடத்துவார், தடுமாறாத வழியிலே நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய நன்மைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகளுக்கு நேராக தேவன் என்ன செய்வாரா, நம்மை நடத்துவார். ஏன் நம்மை நடத்துவார்? ஏன் நம்மை நடத்துவார்? நீங்களும் நானும் அவருடைய சேஷ்ட புத்திரன். யாரு? ஆண்டவர் சொல்றாரு, எப்பிராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரன். அவனை நான் எப்படி நடத்துவேன்? அவனை நான் தான் வழி நடத்துவேன். அதுவும் எப்படி நடத்துவேன்? இடராத வழியில நடத்துவேன். அவனை எப்படி நடத்துவேன்? அவனுடைய தேவைகள் எங்கே சந்திக்கப்படுமோ அதற்கு நேராய் நடத்துவேன். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளா இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் யாருன்னு தெரியும், நான் தேவனுடைய சேஷ்ட புத்திரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லட்சோப லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நான் அவருடைய சேஷ்ட புத்திரர்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய சேஷ்ட புத்திரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மடங்கு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? 2 மடங்கு. அப்படின்னா எல்லாவற்றிலும் தேவன் என்ன செய்வாரா, 2 மடங்கு ஆசீர்வாதம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சேஷ்ட புத்திரன் சொன்னா என்னன்னு சொன்னா, தேவனே அவனை வழி நடத்துவார், இடராத வழியிலே நடத்துவார், அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற இடத்துக்கு நேராய் நடத்துவார். ஏன்னு சொன்னா அவன் யாரு? நீங்களும் நானும் தேவனுடைய சேஷ்ட புத்திரன். அதை உணர்ந்து கொள்ளணும். நான் யாருன்னு சொன்னா தேவனுடைய சேஷ்ட புத்திரன். பூமியும் அது நிறைவும் அவருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். ரூபனை குறித்து பேசுகிற போது, ரூபன் சேஷ்ட புத்திரன். ஒரு சேஷ்ட புத்திரன் எப்படிப்பட்டவன் சொல்லுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறான், சொல்லுகிறான், என் சத்துவம். பாருங்க, என்னுடைய சத்துவம், என் முதற் பலன்,
அது மாத்திரமல்ல, மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷமானவன். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கிற போது அங்கே பேசுகிற அந்த வார்த்தை, ரூபனை பார்த்து சொல்லுகிறார், ரூபனே நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன். அப்போ தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ என்னுடைய சத்துவம், நீ என்னுடைய முதற் பலன், நீ வல்லமையில் விசேஷமானவன், நீ மேன்மையில் பிரதானமானவன். ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியணும் நான் யார் என்று சொல்லி. தேவனுடைய சேஷ்ட புத்திரன். தேவன் என்னை பார்த்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீ மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷமானவன், நீ என்னுடைய சத்துவம் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரிடத்திலே சத்துவம் ஏராளமாய் இருக்கிறது. அவர் சொன்னார், நீதான் என் சத்துவம், உனக்குள்ளா என்ன வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா என் சத்துவத்தை வைத்திருக்கிறேன், நீ என்னுடைய முதற் பலன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோடு கூட நடக்கிற கிறிஸ்துவ வாழ்விலே நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இங்க ரூபனை குறித்து இவ்வளோ காரியங்கள் பேசப்படுகிறது. ரூபன் தடுமாறின போது, ரூபன் அந்த வாழ்வை ஆசீர்வாதங்களை இழந்து போன போது, 1 நாளாகமம் 5:1-2 சொல்லுகிறது, ரூபன் மேலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் ரூபனுடைய சேஷ்ட புத்திரம் யோசேப்புடையதாய் மாறி போகிறது. யோசேப்புடையதாக ஏன் மாறிட்டேன்னு சொன்னா, ரூபன் அதற்கு தகுதியற்றவனாய் போன போது தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவன் உனக்குண்டான எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், நீ தேவனுடைய சேஷ்ட புத்திரன், நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏசா என்ன செய்தான்னு சொன்னா, சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணுகிறான். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இப்ப தேவை சாப்பாடு தான். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா என்று எழுதப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க நம்ம எப்படி அதிகாரப்படுத்தி வச்சிருக்கிறான்னு சொன்னா, நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ வல்லமையிலே விசேஷமானவன், மேன்மையிலே பிரதானமானவன், என் சத்துவம். பாருங்க, நான் உன்னை நடத்துவேன், உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவேன். அது மாத்திரம் இல்ல, 2 நாளாகமம் 21:3 சொல்லுகிறது. அந்த 2-3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் தருகிற போது எதெல்லாம் மேன்மையா இருக்குதோ எல்லாத்தையும் என்ன செய்கிறானா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டு 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, யோராம் சேஷ்ட புத்திரனா இருந்தபடினாலே அவனுக்கு ராஜ்யத்தையே கொடுத்திருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜ்யம் வந்துட்டா என்ன வந்துடும், வெள்ளி பொண்ணு பொருள் இதெல்லாம் தேவையில்லை. ராஜ்யம் வந்தா என்ன வந்துருமா, இதெல்லாம் கூட வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய சேஷ்ட புத்திரன், பூரண சத்துவத்தை உடையவன், பூரண வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிற தேவன் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார், ஆளுகை தந்திருக்கிறார் எல்லாவற்றின் மேலும். அப்போ முதலாவது என்ன செய்யணும் சொன்னா, ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய சேஷ்ட புத்திரன், சகல அதிகாரத்துக்குரியவன். அந்த அதிகாரத்தை நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, ஆசீர்வாதமாய் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு நாம யாருன்னு தெரியணும், நம்முடைய தேவன் யாருன்னு தெரியணும். என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, அவர்கிட்ட இல்லாததே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரா, நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த சேஷ்ட புத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, என்னை மீட்டெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக என்ன செய்த, ஏன்னா யாக்கோபை தெரிந்து கொண்டவே. யாக்கோபினுடைய வாழ்விலே கர்த்தர் இடைப்படுகிற போது வேதம் சொல்லுகிறது, இனி உன் பெயர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். பேர் மாத்தினார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆள மாத்தினார், வாக்குத்தத்தத்துக்குரியவனாய் மாத்தினார், சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு கொடுத்தார், சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளதான் கர்த்தர் உங்களே என்ன செய்திருக்கிறாரா, தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வந்து பேர் மாற்றி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்து. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும் சொன்னா, நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ வந்து போக கர்த்தர் அழைக்கல. நான் தேவனுடைய சேஷ்ட புத்திரன், வல்லமையில கர்த்தர் என்ன விசேஷமா வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், அப்படி சொல்லணும்.
அப்படி பேசணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மேன்மையில பிரதானமானவன், தேவனுக்கு மகிமை. ஏன்னா நான் தேவனுடைய சேஷ்ட புத்திரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதை உணர்ந்து கொள்ளணும். சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்யக்கூடாது? ஏசாவை போல அசட்டை பண்ணி போடக்கூடாது. தேவன் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார், விசுவாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன், விசுவாசிக்கிறேன், அதற்கூடாய் கடந்து போகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகிற போது கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே நம்ம என்ன செய்வார்? அவருடைய சேஷ புத்திரர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் யார், என் தேவன் எனக்காக என்ன செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் யார், என் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுகிறது ஒரு பகுதி. என் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுகிற போது அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய முடியுமா? தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறவைகளை அறிந்து கொள்ள முடியும். இங்க இரண்டாவது இங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் யார், தேவன் எனக்காக என்ன செய்தார். ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். நீங்க வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றுக்கணக்கான சாட்சிகள். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார், என் வாழ்விலே இவைகளை செய்திருக்கிறார், என் குடும்பத்திலே இவைகளை செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சிகள். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார், நான் தேவ பிள்ளை, தேவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தைக்கு உரியவன். ஆண்டவர் என் வாழ்வில் இதை செய்திருக்கிறான்னா இன்னைக்கு சாட்சி சொல்லுகிறதுல தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா குறைவுபட்டு இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா செஞ்சிருக்கிறாரு, அது பூரணமா நடந்து முடியட்டும், அப்புறம் என்ன செய்வோம்? சொல்லுகிறான், ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அற்புதத்தை செய்திருக்கிறார். எப்போ? பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பதாகவே விசுவாசத்திலே பேசுகிற ஆட்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? பெற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட ஆட்கள் எப்படி இருக்கிறாங்களா? செஞ்சுதான் இருக்கிறாரா இல்லையா தெரியல, எல்லாம் நடந்து முடியட்டும், பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வோம்? சாட்சி சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டான. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவன் எனக்காக நம்முடைய வாழ்வில பாருங்க, இங்க ஆதியாகமம் 16 வாசிக்கிற போது 7வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது ஆகாருடைய வாழ்வின் சாட்சி. அவளை குறித்து அந்த வேத பகுதி எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, வனாந்தரத்திலே திக்கற்றவர்களாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஒன்னும் இல்லை, வனாந்தரம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிற ஆகார் சாட்சி சொல்லுகிறாள், வாழுகிறதற்கு இடமில்லை, வனாந்தரம் சொந்தமாய் இருக்கிறது, அவளுடைய வாழ்க்கை பிழைக்க வழி இல்லை, விரட்டி விடப்பட்டிருக்கிறாள். ஒரு நிறைமாத கர்ப்பிணி, பிள்ளை பேரு சமீபித்திருக்கிற காலத்துல வனாந்தரத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவள் போகிற அந்த பாதைகள் வனாந்தரம் ஒன்றும் இல்லை, வாழ வழி கிடையாது. வாயும் வயிறுமா விலக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒன்றுமில்லாதவளாய் வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிற போது ஆகார் சாட்சி சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்திலே ஒருவர் என்னை தேடி வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவளுடைய வாழ்வின் சாட்சி அது சொல்லுகிறார். 13வது வசனம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறது போல இந்த கால வேளையிலே ஓடிக்கொண்டு இருப்பீர்களானால், போராட்டங்களோடு பாடுகளோடு கூட கடந்து போய் கொண்டு இருப்பீர்களானால், ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. அந்த தேவன் உன்னை உன்னுடைய சூழல்களுக்கு நடுவிலே சந்திக்கிற தேவன். சந்திப்பார். கர்த்தருக்கு மகிமை. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகார் அங்கே சாட்சி சொல்லுகிறார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி தன்னை கண்ட தேவனுக்கு எப்படி பேர் வச்சாலா? நீர் என்னை காண்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ளுங்கள், ஆகாருக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வார். நீ போகிற பாதையை அவர் அறிவார். யோபு அப்படித்தான் சொல்லுகிறான், நான் போகிற பாதையை அவர் அறிவார். வாழ்வு அவருக்கு தெரியும், போராட்டம் தெரியும், பாடுகள் தெரியும். வனாந்தரத்தை ஒருவனி கடந்து கொண்டு இருக்கிறதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அவர் உன்னோடு கூட இடைப்படுவார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளோடு கூட இடைப்படுகிறார், வாக்குத்தத்தங்களை தருகிறார், ஆலோசனை தருகிறார். ஆச்சரியமாய் அவளுடைய வாழ்வு மாற்றப்படுகிறது. இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட என்ன செய்கிறார் சொன்னா, ஆலோசனை தருகிறவராய் சூழல்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். லேயால் சொல்லுகிறார், ஆதியாகமம் 29:32 சொல்லுகிறார், கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கினார். அவமானப்படுத்தப்படுகிறாள், நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாள்.
ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் எப்படிப்பட்ட சூழலிலே வந்திருப்பீர்கள் என்று தெரியாது. குடும்பம் உன்னை நிராகரித்து இருக்கலாம், ஆட்கள் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம். வேதம் சொல்கிறது, உன் சிறுமையை பார்க்கிற ஒரு தேவன் உன் நடுவிலே இருக்கிறார். லேயாளுக்கு நியாயம் செய்தவர் உனக்கும் செய்வார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, லேயாள் முற்றிலும் என்ன செய்யப்பட்டாளா? அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவளுடைய வாழ்வு அங்கீகரிக்கப்படவில்லை, ஒதுக்கப்பட்டு இருந்தாள், தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தால். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அவளை சந்தித்தார், தேவன் அவளை கண்ணோக்கி பார்க்கிறார். அவளுடைய சிறுமையை மாற்றுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அவளுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். சூழல்களுக்கு நடுவிலே செய்வார். நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது லேயாள் எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு இருப்பாள் என்று. ஏன்னா அந்த காலகட்டங்கள், அந்த சூழல்கள், அவைகளுக்கு நடுவிலே தேவன் அவளுக்கு இரக்கம் செய்ய முடியுமானால் இன்றைக்கு நமக்கு செய்வார். அதே 24:7 சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒரு சாட்சி சொல்லுகிறார் பாருங்க, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். பாருங்க, தேவனை குறித்து பேசும்போதே ஆபிரகாம் எப்படி பேசுகிறான் பாருங்க. தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்க போகிற ஒரு சூழலிலே அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறான்னு சொன்னா, ஒரு தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலோ என் இனத்தார் இருக்கிற தேசத்திலோ தேவனை அறியாத சூழலிலே இருந்த என்னை அழைத்தவர். அதுதான் சொல்ல, என்னை அழைத்து கொண்டு வந்தவர், என்னை நடத்தி கொண்டு வந்தவர், என்னுடைய வாழ்வை கட்டி எழுப்பினவர், என்னோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணினவர், என்னை இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார், இத்தனை ஆச்சரியமாய் கொண்டு வந்திருக்கிறவர், இன்னும் இருக்கிறவைகளையும் அவரே செய்வார். சாட்சி, தேவன் என்ன செய்திருக்கிறார் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆபிரகாமுக்கு அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் பெற்றுக்கொள்ளும்படி லூக்கா 1 நீங்க வாசித்து பாருங்கள். 68 75 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதத்தில் இருந்த தேவன் தம்முடைய திருக்குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு எனக்கு வந்து சேர வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவைகளை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். எல்லா சூழலை தாண்டி ஏன்னா நான் தேவனுடைய ஒரே ஒரு சுதந்திரம். கர்த்தர் என்னதான் என்ன செய்திருக்கிறாரா, அவருடைய முதற் பிள்ளையாய் முன்குறித்திருக்கிறார். முதற் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார்னு ஒரு பூரண விசுவாசத்திலே நடக்கும். ஆபிரகாம் செய்தான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, இங்கே என்னோடு கூட ஆதியாகமம் 41, 51, 52 வசனங்களை வாசிக்கிற போது யோசேப்பு சொல்லுகிறான், வாசிங்கள். யோசேப்பு பாருங்க, அவன் சொல்லுகிறான், என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் சொல்றான். எவ்வளோ போராட்டங்கய்யா, குடும்பத்தில் என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, எவ்வளோ என்ன செய்துட்டாங்க, என்னை ஒன்றும் இல்லாத வித்து போட்டுட்டாங்க. தனிமைப்படுத்தப்பட்ட யோசேப்பு, விற்கப்பட்ட யோசேப்பு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான். அந்த குழியிலே கிடந்த போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அந்த இஸ்மவேலர்கள் அவனை அப்படியே சந்தையிலே வியாபார பொருளாய் கொண்டு போன போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். போத்திபார் வீட்டிலே அவமானப்பட்ட போது, வஸ்திரம் இல்லாமல் அந்த வீதியிலே ஓடின போது எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான். யோசேப்பு சொல்றான், என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணின தேவன். அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல என்னை பலுகவும் பெருகவும் பண்ணின தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை சிறுமைப்பட்டிருக்கலாம், ஒன்றுமில்லாத நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒரு தேவன் உண்டு, அவருடைய சேஷ புத்திர பாகமும் சிரசின் மேல் இருக்கிறது. அது இருக்கிற வரையில், ஏன் சொன்னா, ரூபன் இழந்து போன சேஷ புத்திர பாகம் யோசேப்பின் சிரசின் மேல வந்து அமர்ந்தது. அந்த சேஷ புத்திர பாகம் இருக்கிற வரைக்கும் எல்லா தடைகளை தாண்டி கர்த்தர் அவனை நடத்தினார். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அதை செய்வார், உங்க குடும்பத்துக்கு அதை செய்வார். வருத்தங்கள் யாவும் மறக்கப்பட்டு போகும்.
ஒரே ஒரு காரியம் தான், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வருத்தங்களை மறக்க பண்ணினது மாத்திரமல்ல, அவனை அந்த தேசத்துல என்ன செய்தாரா, ஒரு பெருக பண்ணி அதிகாரப்படுத்துகிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னா, தேவன் யார், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறாரா, சிலுவை சுமந்திருக்கிறார். என் இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். என் இயேசு எனக்காக அவமானப்பட்டு இருக்கிறார். நான் பட வேண்டிய, நான் கடந்து போக வேண்டிய எல்லா சூழலிலும் என் இயேசு கடந்து போய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை உணர்ந்து கொள்ளுகிற போது ஒரு பெரிய தைரியம் உண்டாகும். தேவன் இவைகளெல்லாம் எனக்கு செய்திருப்பாரானால், தம்முடைய ஜீவனையே எனக்காக தந்திருப்பாரானால், இதெல்லாம் கொடுக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு மகிமை, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருபோதும் நீ வெட்கப்பட மாட்டே, ஒருபோதும் கலங்கி நிற்க மாட்டே, ஒருபோதும். ஏன் சொன்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். ஒரு குமாரனாய் குமாரத்திகளாய் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டி இவைகளெல்லாம் செய்தவர். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவமானங்கள், எத்தனை போராட்டங்கள். உலகம் அதைத்தான் சொல்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். நமக்காக பாடுகளை சகித்த தேவன், வேதனைகளுக்கூடாய் கடந்து போன தேவன், எல்லாம் அவருக்கு தெரியும். உன் துக்கத்தையும், உன் வேதனையும், உன் கண்ணீரையும், உன் தனிமையையும், உன் சிறையிருப்பையும், நீ சிறுமைப்பட்டிருக்கிறதையும், நீ தள்ளப்பட்டிருக்கிறதையும், நீ விலக்கப்பட்டிருக்கிறதையும், ஒன்றுமில்லாமல் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இந்த நாட்களிலே நியாயம் செய்வார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிற நீங்க விசுவாசிக்க முடியுமானால் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் யார், அவர் எனக்காக என்ன செய்வார். இதுவரைக்கும் என்னெல்லாம் செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தாவீதை கேட்டா தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வாருங்க. கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அரைகுறையா விட்டுட்டு போவான்னு சொல்ல, கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீ என்னெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் கர்த்தர் உனக்காக செய்வார். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவன். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய விசுவாசத்தோடு கடந்து போகணும். கர்த்தர் எனக்காக செய்வார். எனக்கு செய்யலன்னா யாருக்கு செய்வார்? நான் அவருடைய சிரேஷ்ட புத்திரன். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தான் யாரு? பூரண அதிகாரம் உள்ளவன். 2 மடங்கு எனக்கு அவர் தரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட கடந்து போகிற போது வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு வரும். ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு வரும். கர்த்தர் செய்வார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் பாருங்க. என்னோடு கூட வாசிங்கள். ஏசாயா 49:3 சொல்லுகிறார், சொன்னார், அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென் சொல்றீங்களா? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவார். கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய தாசன், நான் உன்னிலே என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னிலே மகிமைப்படுவார். மகிமைக்கு ஏதுவான தேவன் மகிமைப்படுகிற காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்க, நீங்க குறைவுகளோடு கூட இருக்கிற போது தேவன் மகிமைப்படுவாரா? வியாதிகள் போராட்டங்களோடு கூட இருக்கிற போது தேவன் மகிமைப்படுவாரா? என் பிள்ளைன்னு சொன்னா என்னுடைய ஆசீர்வாதங்களினாலே பூரணமாய் நிரம்பி இருக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிற போது ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த ஜனம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென். கர்த்தர் நம் மூலம் மகிமைப்படுவார். ஏன்னா அவர் தான் என்ன செய்திருக்கிறாரா? என்னை தெரிந்து கொண்டு, இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு, அவனுக்கு பெயர் சூட்டி அழகு பார்த்து அவனை ஆசீர்வதித்து நன்மையினாலே நிரப்பி நடத்தின அதே தேவன் இன்றைக்கு நமக்கு செய்வார். ஏசாயா சொல்லும்போது, ஏசாயா 45 முதல் 4 வசனங்கள் சொல்லுகிறது, அது சொன்னார், நான் அபிஷேகம் பண்ணினேன்
பாருங்க, இங்கே போடப்பட்டிருக்கிறது கோரேசை குறித்து ஆண்டவர் பேசுகிற போது நல்லா கவனிங்க. கோரேசை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட தான் பேசுகிறார். கோரேசு மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். கோரேசை குறித்து அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், என்னை அறியாதிருந்த கோரேஸ். எப்படி இருந்தானா? கடவுள்னா யாருன்னே அவனுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். இன்னைக்கு உலகம் தேவனை அறிந்திருக்கிற அளவுக்கு தேவ பிள்ளைகள் என்ன செய்யலன்னு சொன்னா தேவனை அறிந்திருக்கவில்லை. தேவனோடு கூட நடக்கிறதுல இன்னும் என்ன செய்யணும்னு சொன்னா தேவ பிள்ளைகள் வளர்ந்தாகணும். தேவனை குறித்ததான அறிவிலே பெருகியாக வேண்டும். கடந்த நாள்ல கூட பாருங்க, நான் நேற்று கூட அதை சாட்சியா சொன்னேன். ஒரு மனுஷன், தேவனை அறியாத மனுஷன், பக்தி உள்ள மனுஷன், அவருடைய முகமே அந்த பக்தியை காட்டும், அவருடைய தாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி உள்ள மனுஷன், ஆண்டவரை அறியாத மனுஷன். ஆனா அவர் பேசுகிற போது அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் தெரியுங்களா? வெறும் வசனங்களாகத்தான் பேசினார். பேசுறார், ஐயா நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாது ஐயா. ஏன்னா பைபிள் அப்படிதாங்க சொல்லுது. யார் பேசுறா? சொல்லுகிறான், இயேசுவை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மனுஷன், தேவனை அறியாத ஒரு மனுஷன், ஒரு பக்தி உள்ள மனுஷன், அவனுடைய ஆடைகள் அதை காண்பிக்கிறது. அவங்க கூட பேசுகிற போது சொல்லுகிறா, நீ இயேசுவை என்ன நினைத்து கொண்டு இருக்கிறா? யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், இயேசு அக்கினியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார், இனி வரும் நாட்களிலே அந்த அக்கினி இறங்கும் அப்படின்னு சொன்னான். நான் சொல்லலைங்க, நானு டேனி இன்னொரு பாஸ்டர்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். புரஜாதி தேவனை அறியாத வேறொரு தேவன் பேரிலே நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் பேசின வார்த்தைகள், வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் வசனங்கள் தான். சாலமோன் நீதிமொழிகள் இருந்து எத்தனை வார்த்தைகள். தேவ பிள்ளைகளாய் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் யார், தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே கோரேஸ் மூலமாய் அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், கோரேஸ் என்னை அறியாமல் இருந்தான், கோரேசை நான் தெரிந்து கொண்டேன், கோரேசை நான் அழைத்து கொண்டு வந்தேன், கோரேசுக்கு பெயர் சூட்டினேன், கோரேசை அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். நீங்களும் நானும் ஒரு காலம் இருந்தது, அது தேவனை அறியாத காலம். எபேசியர் 2:12 சொல்லுகிறது, அக்காலத்திலே காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களாகவும் தேவன் அற்றவர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும். பாருங்க, தொடர்ந்து சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் இருந்தோம். ஆனால் தேவனோ நம்மிலே அன்பு கூர்ந்த அவருடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தினாலே அவருடைய பிள்ளைகளாய் சேஷ்ட புத்திரர்களாய் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். கோரேஸ் கிட்ட பேசும்போது சொல்லுகிறார், கோரேசே உனக்கு என்ன தெரியாது, ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? கோரேசே உனக்கு என்ன தெரியாது, ஆனா நான் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். கோரேஸ் மூலமாய் ஒவ்வொன்றாய் பேசுகிற போது பாருங்க, அவனை ஆசீர்வதிக்கிற போது அவர் சொல்லுகிறார், ஜாதிகளை உனக்கு தருவேன், தேசங்கள், ஜாதிகள் என்று சொல்லுகிற போது தேசங்களை தருவேன் என்று சொன்னார். ராஜாக்களை என்று சொன்னார், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை. அப்போ ஒரு அதிகாரத்தை அவனுக்கு தருவேன்னு சொன்னார். அதோடு கூட சொல்லுகிறார், உனக்கு முன்னாலே திறந்த வாசல் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை பார்த்து அவன் கையை பிடித்துன்னு போட்டிருக்கு. என்ன பண்ணாராம்? அந்த வசனங்கள் அப்படிதான் சொல்லுது, அவனை பார்த்து அவன் கையை பிடித்து. யோசிச்சு பாருங்களேன், நம்மளை பார்க்கறதுக்கு கூட விரும்பாத ஜனங்கள் மத்தியிலே நம்மை பார்க்கிற ஒரு தேவன் அவன் கையை பிடிச்சாராம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னை நடத்துவேன். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். ஒருவேளை உன் கரம் பிடித்த ஆட்கள் உனக்கு விரோதமாய் பேசலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், ஒருபோதும் உன்னை விட மாட்டேன், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து அவனுடைய கையை பிடித்து அவனுக்கு முன்னே நடந்து போய் என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும், நீ என் பின்னால வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் உனக்கு முன்னாலே போவா. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். எத்தனை சத்துரு வந்தாலும் அவர் எதிர்கொள்வார். உனக்காக அவர் என்ன செய்வாரா? முகம் கொடுப்பார். உனக்காக அவர் களமாடுவார். வசனம் சொல்லுகிறது, அவர் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும்
எதெல்லாம் உன் வாழ்விலே கோணலாய் உனக்கு எதிராய் கிடக்கிறதோ எல்லாம் சரி பண்ணப்படும். நேர்வழியாய் நடத்துவார், இடராத வழியிலே நடத்துவார், உன் தேவைகள் சந்திக்கப்படுகிற இடத்துக்கு நேராய் நடத்துவார். அதற்கு தடையாய் இருக்கிற வெண்கல கதவுகள் உடைப்பட்டு போகும், இருப்பு தாழ்பாடுகள் முறிக்கப்பட்டு போகும். அந்த காலத்திலே இருக்கிறவைகள் வெளிப்படும்படியாய் பூமியை பிளந்தெடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருளை வெளிச்சமாக்கி வெளியே கொண்டு வருவார். ஏன்னா தேவன் உனக்காக எனக்காக யாவையும் செய்வார். தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, விசுவாசிகள் ஆண்டவர் எனக்காக செய்வார். வசனம் சொல்லுகிறது, யோவான்ல அந்த ஸ்திரீகள் எல்லாம் வந்து காலமே வந்து தேவனுடைய கல்லறைக்கு முன்பதாக நின்று கொண்டு இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தான். இன்றைக்கு அப்படித்தான் இறங்கி வருவான். யார் எனக்கு உதவி செய்வா, யார் என்னை மீட்டெடுப்பா, யார் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லுகிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து ஜெயம் உனக்கு வரும், கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை உனக்கு வரும். கல்லை புரட்டும்படி தேவ தூதர்களை அனுப்புவார். வெண்கல கதவுகள் உடைப்பட்டு போகும், இருப்பு தாழ்பாடுகள் முறிக்கப்பட்டு போகும். ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்னாலே இருக்கும். ஒளிப்பிடத்து புதையல்களும் மறைவிடத்து பொக்கிஷங்களையும் கர்த்தரும் குடும்பத்தில் கொண்டு வந்து வைப்பார். தேவன் கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய சேஷ்ட புத்திரர்கள், ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். இங்கே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் முறியடித்து பாருங்க. பவுல் சொல்லுகிறான், அப்போஸ்தலர் 26:14-18 வரைக்கும் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் நடந்தேன், தேவனை அறியாதிருந்தேன், தேவனுக்கு சபைக்கு விரோதமாய் காரியங்களை செய்தேன். ஆனால் தேவன் ஒரு நாள் என்னை தமஸ்கு வீதியிலே சந்தித்தான். தேவன் அவனை சந்தித்ததற்கு பிறகு அவன் சொல்லுகிறான், அவர் என்னோடு கூட பேசினார், அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார், அவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தினான் சொல்கிறான். சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. சொல்றான், ஆண்டவரே நீ யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். பாருங்க, இயேசு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய வாழ்வில நடந்த மாற்றங்களை சொல்லுகிறான். தேவன் அவனோடு கூட இடைப்பட்டதற்கு பிறகு சம்பவித்தவைகளை சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அவனை அனுப்பினார். தேசங்களை தாண்டி தேசங்களுக்குள்ளாய் கட்டப்பட்ட ஜனங்கள், விடுதலையை வேண்டி நிற்கிற ஜனங்கள், சுகத்துக்காக காத்திருக்கிற மக்களுக்கு நேராக கர்த்தர் அவனை நடத்தினார். அவன் சொல்லுகிறான், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடினேன். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடினே, கர்த்தர் என்னை நடத்தினான்னு சொன்னவர் இன்றைக்கு வரைக்கும் தேவன் என்ன செய்வாரா, நம்மை நடத்தி வருகிறார், இனியும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய நம்பிக்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். ஏன்னா அதற்கான விலைக்கரையும் அவர் தந்திருக்கிறார், அதற்குண்டான சகலவற்றையும் அவர் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். முதல் காரியம், நான் இஸ்ரவேல், தேவனுடைய பிள்ளை. இஸ்ரவேலோ என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நான் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ரெண்டாவது சொல்லப்பட, அவன் என்ன செய்ய மாட்டானா, வெட்கப்படவே மாட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேரத்தின் அருமை கருதி சிலவற்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எப்போ வெட்கம் உண்டாகும் தெரியுமா? 2 சாமுவேல் 19:3 சொல்லுகிறது, யுத்தத்திலே தோற்று போகிற போது வெட்கப்படுவார்கள். ஒரு தோல்வி உன் வாழ்விலே வெட்கத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்நாளெல்லாம் உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஆமென் சொல்றீங்களா? வாழ்நாளெல்லாம் என்ன செய்வாரா ஆண்டவர்? ஏன்னா எல்லாவற்றிலேயும் நம்மை ஜெயம் கொள்ள வைக்கிற ஒரு தேவன். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்திலே முறிந்தோடுகிறவன் வெட்கப்பட்டு போகிறது போலன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே தோத்துட்டா வெட்கமா தான் இருக்கு. ஆட்களுக்கு முகம் கொடுக்க முடியாது, எதிர்த்து நீ பேச முடியாது, பார்க்க முடியாது, தலை குனிஞ்சுதான் என்ன வேண்டி இருக்கும். தோற்று போகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது எது யுத்தமா இருக்கட்டும், போட்டிகளா இருக்கட்டும், தேர்வுகளா இருக்கட்டும், தோற்று போகிற போது முகம் என்ன செய்கிறது சொன்னா, அப்படியே தலை என்ன செய்யுமா, குனிஞ்சு போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவனும் கூட இருக்கிறார். ஒரு நாடு வெட்கப்பட மாட்டேன். பாருங்க, இங்க ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்ட எரேமியா 12:13 சொல்லுகிறது, பிரயாசத்துக்கான பலன் வராத போது வெட்கப்படுகிறார். எவ்வளோ பிரயாசப்படுகிறோம்,
எல்லாம் இழந்து போய் ஒரு மனுஷனை நான் அன்றைக்கு சந்தித்த போது அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கெல்லாம் பரவாயில்லப்பா, இங்கே இந்த 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 பகுதியில் எங்களோடு கூட இருந்த நபர்கள், ஆதிக்கால நண்பர்கள் பார்த்துட்டு சொன்னார், நீங்கெல்லாம் பரவாயில்லப்பா, ஆண்டவர் கூட போயிட்டீங்க, ஆண்டவர் உங்களெல்லாம் இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறாரு, நாங்கெல்லாம் பாருங்கப்பா ஒன்றுமில்லாமல் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளை குறித்த நம்பிக்கை இல்லை, எல்லாம் கல்யாணம் பண்ணால் சரியாயிடும், நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலப்பா, ஜெபம் பண்ணிக்கோன்னு சொன்னார். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், தேவன் பாருங்க நம்முடைய பிரயாசங்களுக்கான காரியம். எப்போ வெக்கப்பட்டு போகிறான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, வாசியங்கள் 13. கோதுமை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து. பாருங்களேன், பிரயாசப்பட்டு ஒன்னும் பலன் வரலன்னா வெக்கப்பட்டு போவான். எவ்வளோ செஞ்சேன், எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஒன்றும் இல்லாமல் போயிட்டது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சிரேஷ்ட புத்திரன். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட சங்கீதம் 128:2 சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கைகளை வைத்து ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை அப்படித்தான் நடத்துவார், கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவார். ஏன்னா அந்த தெய்வீக ஆசீர்வாதம் பிரசங்கி 5:19 சொல்லுகிறான், தேவன் உன்னை அங்கீகரிப்பார், உன் கையின் பிரயாசங்களை அங்கீகரிப்பார், நீ செய்கிற வேலைகளை அங்கீகரிப்பார், நீ எடுக்கிற முயற்சிகளை அங்கீகரிப்பார். ஒரு ஆளுக்கு முன்னால நீ வெக்கப்பட்டு போக மாட்டே. பிரசங்கி அதிகாரப்படுத்தி சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை என்ன செய்வார், உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணுவார், நீ வெக்கப்பட்டு போக மாட்டே. ஆண்டவருக்கு மகிமை. ஏன்னா தேவ பிள்ளைகளாய் அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாத்திரம் இல்லை, எப்போ வெக்கம் வரும் தெரியுமா? விரும்பினது கிடைக்காத போது. எரேமியா 14:3 சொல்லுகிறான், விரும்பினது வாஞ்சிக்கிறது இதெல்லாம் கிடைக்காத போது வெக்கம் வரும். வாசிங்கள் 3வது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள், இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். பாருங்க, போறான், எதிர்பார்க்கிறான், கிடைக்கல, வேலைக்கு போறான், வேலை கிடைக்கல, பிரயாசப்படுகிறான், பிசினஸ் பண்றான், ஒன்னும் பிரயாசத்துக்கான பலன் கிடைக்கல, தேடுகிறது ஒன்னும் கிடைக்கல, வெட்கப்பட்டு திரும்பினான்னு போட்டிருக்குது. யோவான் 16:23 சொல்லுகிறது, பிதாவினிடத்திலே நீங்க கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஏன்னா உன் பிரயாசத்துக்கான பலன், ஏசாயா 30:23 சொல்லுகிறது, உன் பிரயாசத்துக்கான பலன் வரும், நீ வெக்கப்பட மாட்டே, தலை குனிய மாட்டே. ஆண்டவருக்கு மகிமை. ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கலங்க மாட்டீங்கன்னு சொன்னா, தேவனுடைய சேஷ புத்திர பாகம் நம்முடையது. பாகம் 1:28 சொல்லுகிறது, ஆட்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் அப்படியே பல நேரங்கள் என்ன செய்யும் சொன்னா நம்மளை கலங்க வைக்கும். சொல்லப்படும் துர்ச்செய்தி சொல்றான், கலங்கி போகிறான். துர்ச்செய்திகள் வருகிற போது கலக்கம் வருகிறது. ஆட்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்ம எப்படியே கலங்க வைக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றுக்கும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் கூட இருக்கிறேன். யோசுவா 1 நீங்க வாசிக்கிற போது ஆண்டவர் யோசுவாவோடு கூட அப்படித்தான் சொன்னார், உன் கூட இருப்பேன், நீ உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் உன் கூட இருப்பேன், அவங்களுக்கு பயப்படாதே, கலங்காதே. தேவனுக்கு மகிமை, நான் தேவன் கூட இருப்பேன். யோபு 34:30 யோபு சொல்லுகிறான், ஒரு மனுஷனுக்கானாலும் ஒரு தேசத்துக்கானாலும் தேவன் சமாதானத்தை அருளுவார் என்று சொன்னார், யார் அவனை கலங்கடிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார் யோவான் 14 என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ஒருத்தன் உங்களை கலங்கடிக்க முடியாது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார். தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனாலே அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்குரியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவ பிள்ளை, தேவனுடைய சிரேஷ்ட குமாரன், ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன், ஒன்றை குறித்தும் கலங்க மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். எழுப்பி நிற்போமா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.